எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கிளீன் தாம்பரம். கிளீன் தாம்பரம்னா என்னன்னு கேக்குறீங்களா? அடிப்படை வசதிகள் கொண்ட கிளீன் தாம்பரம், கல்வி மருத்துவம் மேம்பட ஒரு கிளீன் தாம்பரம், ஊழல் இல்லாத கரப்ஷன் இல்லாத ஒரு கிளீன் தாம்பரம். எங்கன்னா சாலை வசதி சரியா இருக்கான்னு பாக்குறீங்களா? சில இடத்துல சாலை வசதி சரியா இருக்கும், சில இடத்துல சாலையே இருக்காது, சில இடத்துல சாலையா பள்ளம் மேடுமா இருக்கும். சரி, அப்படியே சாலையா இருந்தாலும் மக்கள் ஆக்சிடென்ட் ஆகாம போறதுக்கு, பாதுகாப்பா போறதுக்கு கரெக்டான இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான்னு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கருமே இருக்காது. சரி, ஓகே. வடிகால் கால்வாய் இருக்கு. வடிகால் கால்வாயில மழைநீர் போய் அப்படியே ஏரிக்கள்ல, பக்கத்துல இருக்க நீர்நிலங்கள்ல, குளங்கள்ல இதெல்லாம் கலக்கணும். அதுக்குதான் அந்த வடிகால் கால்வாய்ன்றது. ஆனா இங்க என்ன போயிட்டு இருக்குன்னா, செப்டிக் டேங்க்ல இருக்கிற அந்த கழிவு நீர் தண்ணிகள், அவங்க பாத்ரூம்ல யூஸ் பண்ற தண்ணிகள், இந்த மாதிரியான கழிவு நீர் தண்ணிகள் தான் அந்த வடிகால் கால்வாய் மூலியமா போயிட்டு நம்மளோட ஏரிகள்ல, குட்டைகள்ல, அதாவது நம்மளுக்கு செம்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், மானம்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், சிட்லப்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், இதுல கலந்துட்டு இருக்கு. இது ஏன் அதுல போய் கலக்குதுன்னா, நகராட்சியா இருக்கும் போது கொண்டு வந்ததுதான் நம்ம பாதாள சாக்கடை திட்டம். அந்த பாதாள சாக்கடை திட்டம் நகராட்சியா மாறியும் இவ்வளவு ஆண்டு காலமா ஆகி அடுத்த ஆட்சியே வரப்போறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட இன்னும் அந்த பாதாள சாக்கடை திட்டம் நம்ம மாநகராட்சியில எங்கேயுமே முழுமையடையல. அதனால என்ன, பாதாள சாக்கடை திட்டம் எல்லாருமே போயிட்டு நம்ம ஏரிகள்ல கலகு. இதனால என்ன ஆகுது, நம்ம நம்பிட்டு இருக்கிறது நிலத்தடி நீர் மட்டும்தான். அந்த நிலத்தடி நீர் அதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆகி நம்ம குடிக்கிற தண்ணியில வைரஸும் பாக்டீரியாவும் கலந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி, வடிகால் கால்வாய் ஒரு ஊருக்கு போறேன், அது மேலேயே அந்த கழிவு நீர் தங்கிட்டு இருக்கு. பசங்க எல்லாம், சின்ன சின்ன பசங்க எல்லாம் போய் அதுல விளையாடுறேன். பெரும்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம், சமத்துவ பெரியார் நகர்ல நடந்தது இந்த சம்பவம். பசங்க, சின்ன பசங்க, அந்த மூடப்படாத அந்த வடிகால் கால்வாய் இருக்கிறதுனால அதுல தவறி 4-5 தடவை விழுந்துருச்சு. ஒரு குழந்தை அது விழுந்து அதை கொஞ்சம் பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தை இறந்திருக்கும். இங்க எப்பவுமே ஒரே விஷயம் தானே, ஏதாவது ஒண்ணு நடந்தா தானே ஒரு தீர்வு காணுவாங்க. அது வரைக்கும் அப்படியே தானே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ, மூடப்பட்ட வடிகால் கால்வாய்கள் வேணும். அந்த மூடப்பட்ட வடிகால் கால்வாயில நம்ம மழைநீர் தண்ணி தான் போயிட்டு ஏரிகள்ல நல்லபடியா கலக்கணும்.